காற்றுக்கு விட்டுறாம. என் பேர் விஸ்வம், பெரியகுளம். நான் என் மனைவி பேரில் 2010 2 சென்ட் இடம் வாங்கினேன். வாங்கி பட்டா மாறுதல் பண்ணி அது எங்கள் வரி ரசீதெல்லாம் போட்டு இருக்கு. அந்த இடத்த வந்து முத்துகிருஷ்ணன் என்பவர் ஆக்கிரமிப்பு செய்து கொண்டு இப்போது தாசில்தார் கைக்குள்ளே வச்சுக்கிட்டு தாசில்தார் அவரிடம் பணத்தை வாங்கி கொண்டு என்னுடைய பட்டாவை ரத்து பண்ணி முத்துகிருஷ்ணனுக்கு அந்த பட்டா போட்டு கொடுக்கறதுக்கான பட்டா போட்டு கொடுத்தாக எனக்கு ஒரு தகவல் வருது. நான் நேற்று கலெக்டர் ஆஃபீஸ்லேயே ஒரு மனு கொடுத்துருக்கேன். இன்றைக்கும் நான் கலெக்டர் ஆஃபீஸுக்கு கலெக்டர் பார்க்குறதுக்காக தான் வந்திருக்கேன். எனக்கு என் குழந்தைய கட்டி கொடுக்கறதுக்கு 25 வயசு ஆயிடுச்சு. அதுக்கான பண தேவைக்காக அந்த இடத்த விற்பனை பண்ணணும். அதை வந்து தாசில்தார்கிட்ட கேட்டால் நீ கோர்ட்டில் போய் பாரு, நீ என்ன சட்டம் ஏன் தாசில்தார் மருதுபாண்டி நீ கோர்ட்டில் போய் பாரு அப்படின்னு பட்டா கிளார்க்கு முருகனும் மருதுபாண்டி தாசில்தாரும் நீ கோர்ட்டில் போய் பார்த்துங்க, என்கிட்டெல்லாம் பேசாதீங்க அப்படின்னு சொல்லி என்னை பயமுறுத்துகிறார். அந்த இடத்த அனுபவிச்சுக்கிட்டு இருக்க முத்துகிருஷ்ணன் என்பவர் அடியாள்கள் பலத்தோடு வந்து எங்களை குடும்பத்தோடு மிரட்டுறார். அவர் அரசியல் பொன்பலம் உள்ளவர், பெரும் வசதியான குடும்பத்தை சேர்ந்தவர். எங்களை மிரட்டுறார். எங்களுக்கு உயிருக்கு அச்சுறுத்தலாக இருக்குது. ஆகையால் இந்த புதிய அரசு வந்து எங்களுக்கு எங்களுடைய மனுவை நியாயமாக விசாரித்து எங்களுடைய இடத்தை எங்களுக்கு உடனடியாக எடுத்து வந்தாக்க என் குழந்தைக்கு திருமணம் செய்து வைக்கிறதுக்கு சௌரியமாக இருக்கும்னு கேட்டுக்கிறேன். அந்த இடம் வந்து எந்த இடத்துல இருக்கு? பெரியகுளம் ஜிஹெச் முன்னாடி இருக்கு. கால்நடை மருத்துவமனைக்கு எதிர்ப்புறம் பெரியகுளம் ஜிஹெச் முன்னாடி வாடகைக்கு நடத்திட்டு வர்ற செல்வி என்பவர் என்ன செய்யறாங்கன்னா, அவர் பெண் என்பதால் எங்களை வந்து நீங்க ஏதாவது எங்களை கடையை காலி பண்ண சொன்னா உங்க மேல வந்து நான் உமன் ஹராஸ்மெண்ட் கேஸ் கொடுப்பேன், உங்களை வந்து உள்ள தள்ளிடுவேன் பயமுறுத்து. ஏற்கனவே 2 முறை அந்த பொம்பளை வச்சு எங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. போலீஸ் கூப்பிட்டு விசாரிச்சு ஏமா நீ பண்ற நியாயம் இல்லைன்னு சொல்லி அவங்கள அமட்டியும் விட்டுருக்காங்க. மறுபடியும் இப்போ 2 நாளைக்கு முன்னாடி கூட எங்கள் மேலே ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தா ஒரு தகவல் இருக்குங்க. கோர்ட்டுக்கு போகிறதுக்கான வசதி எங்கள்கிட்ட இல்லைங்க.